தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய நந்தி தஞ்சாவூர் பக்கம் திருவையாறு தியாகராஜர் சன்னதியில் அந்த ஒரு சன்னதியில் மட்டும்தான் நந்தி வந்து நின்றுட்டு இருப்பாருங்க. ஒரு குட்டி கதை இது. என்ன ஏன் இங்கே நந்தி மட்டும் இங்கே நின்றுருக்காரு, மற்ற இடங்கள்லாம் 3 கால் உக்காண்டிருக்கு, ஒரு கால் தூக்கி வச்சிட்ருக்கிறாரு. ஸோ எல்லா இடத்துலையுமே அப்படி தாங்க இருப்பாருங்க நந்தி. சிவனை பார்த்து ஒரு கண் எமை நொடி கூட நான் உன்னை பார்க்காம இருக்க முடியாதனால அப்படின்னு அந்த சிவனை நோக்கி ஆழ்ந்த தவத்தில் இருக்கக்கூடியவர் நந்தீஸ்வரன், நந்தி பகவான். சிவனை வச்சுக்கன்னு பார்க்காமல் பார்க்கணுன்றதுக்காண்டி சிவனுக்கு நேராகவே அவர் வந்து வரவாங்கி அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். சிவபெருமானுடைய வாகனம் நந்தி. அப்பர், சுந்தர், திருநாவுக்கரசு, மாணிக்க வாசகர் இவர்களுக்கு அவசரம் சிவபெருமான் தூது போகிறார். திருவிதி உலா வழியாக தூது போகும்போது சிறிது நேரம் சிவபெருமான் போனதும் நந்தி பகவான் திடுக்கிட்டு எழுந்து, ஐயோ அப்போ நடந்து போயிட்டுருக்கிறாரு, ஸோ நம்ம மேலே தானே போவார், நடந்து போயிட்டுருக்காரு, அப்பா என்ன நடக்க வச்சுட்டோமே, எவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம பண்ணி போட்டோம், அதனால் அந்த பாவத்துக்காண்டி இனிமேல் அவன் உட்கார மாட்டேன், நின்றுட்டே இருக்கிறேன். இப்போ ஸ்கூலில் யாராவது பிள்ளைங்க தப்பு பண்ணால் வாய்தாரி எழுந்து நெல் அப்படின்னு பெஞ்சு மேல் நெல்லுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் அதனுடைய பாவத்தின் காரணமாக நான் இனி வந்து அமர மாட்டேன் அப்படின்னு அந்த தஞ்சாவூர் திருவையாறு பக்கம் தியாகராஜர் சன்னதியில் மட்டும்தான் நந்தி நின்றுட்டு இருப்பாருங்களாம்மா. ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. நந்திக்கு என்னென்ன வகையான பெயர்கள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாநந்தி, அதிகார நந்தி, விஷ்ணு நந்தி போன்ற 3 வகையான பெயர்கள் நந்திக்கு உண்டுங்க. இதுதான் நந்தீஸ்வரனுடைய சிறப்பு. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.